வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உங்களுடைய சொத்தில் ஆக்கிரமிப்பாளர் எந்த சமயத்தில் உரிமை கோர முடியும்? அதாவது உண்மையான உரிமைதாரருக்கு எதிராக ஆக்கிரமிப்பாளர் அந்த சொத்து தனக்கு பாத்தியப்பட்டது என்று உரிமை கோர முடியுமா என்று சொன்னால், சில சமயங்களில் அவ்வாறு உரிமை கோர முடியும். சொத்தின் உரிமைதாரர் அலட்சியமாக இருந்தால் ஆக்கிரமிப்பாளர் அந்த சொத்தில் உரிமை கோர முடியும் என்ற விதத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. அதாவது எதிர்நில உடைமை என்றால் என்ன என்பது குறித்து நான் ஏற்கனவே தெளிவாக விளக்கமாக வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளேன். அந்த வீடியோவை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு சட்ட ரீதியாக பாத்தியப்பட்ட சொத்து அது அவருக்கு சொந்தமான சொத்து என்று உரிமை கொண்டாட முடியும். கிரயப்பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கலாம், தான செட்டில்மெண்ட் மூலமாக வந்திருக்கலாம், உயில் மூலம் வந்திருக்கலாம், பாகப்பிரிவினையின் மூலமாக வந்திருக்கலாம், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த சொத்து அவருக்கு பாத்தியப்பட்டு வந்திருக்கலாம். அவ்வாறு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அவருக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த சொத்தில் வேறு ஒரு நபர் அத்துமீறி குடியிருந்து வருகிறார் அல்லது சுவாதீனத்தில் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். ஆக எது எப்படி இருந்தாலும் அந்த சொத்திற்கு சம்பந்தப்படாத மூன்றாம் நபர் அனுபவித்து வருகிறார் என்று சொன்னால், அவ்வாறு அந்த சொத்தின் உண்மையான உரிமைதாரருக்கு உள்ள உரிமைக்கு மாறாக மூன்றாம் நபர் ஆக்கிரமித்து இருந்து வருகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு சொத்தின் உரிமைதாரரும் தனது சொத்தில் அவ்வாறு ஆக்கிரமித்து இருக்கின்ற நபருக்கு எதிராக தயவு தாட்சண்யம் இன்றி உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான உரிமைதாரருக்கு எதிராக தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறார் என்று சொன்னால், அந்த 12 ஆண்டுகளும் அந்த உண்மையான உரிமைதாரர் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இருப்பாரேயானால், அந்த சொத்தின் மீதுள்ள உரிமையை அந்த உரிமைதாரர் இழக்க நேரிடும். ஒருவர் ஆக்கிரமித்து இருக்கிறார் என்று சொன்னாலே அந்த சொத்தில் அவருக்கு உரிமை இல்லை என்று ஒரு பொருள். தனக்கு சொந்தமான சொத்தில் தான் உரிமை கொண்டாடாத நிலையில் ஆக்கிரமிப்பாளர் தொடர்ந்து அனுபவம் செய்து வருவதை கண்டும் காணாமல் நிலத்தின் உரிமைதாரர்
அல்லது கட்டிடத்தின் உரிமைதாரர் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருவாரே ஆனால் அவர் அந்த சொத்தில் உள்ள உரிமையை இழக்கத்தான் நேரிடும். இது குறித்து உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியுள்ளது. அதாவது சொந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை நிலைநாட்ட அக்கறையோடு உரிய நடவடிக்கை எடுக்காத உரிமைதாரர் தன் உரிமையை இழக்க நேரிடும் என்ற ரீதியில் தீர்ப்புகள் வந்துள்ளன. ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லது மூன்றாம் நபர் உண்மையான சொத்தில் சொந்தம் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த விதத்தில் சுவாதீனத்தில் வைத்துள்ளார் என்பதற்கு ஆவணங்கள் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது சில இடத்துல வாடகைக்கு கட்டிடங்களை விடுகின்றனர், நிலத்தை அனுபவிப்பதற்கு குத்தகைக்கு விடுகின்றனர். குத்தகை தொகை வாங்குவதற்கும் மாத வாடகை வாங்குவதற்கும் முன்பணம் கொண்டதற்கான சங்கதிகளுக்கும் எந்த ஆவணங்களும் ஏற்படுத்தி கொள்ளாத நிலையில் உரிமைதாரர்கள் இருந்து வருகின்றனர் என்பது சில இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது வாடகை ஒவ்வொரு முறையும் வீட்டின் உரிமைதாரருக்கு கொடுத்துட்டு வருவாங்க. வீட்டின் உரிமைதாரரும் வாடகையை மட்டும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவார். வாடகை ரசீது எதுவுமே தரதே கிடையாது. அதே போல் முன்பணம் 3 மாத வாடகை அல்லது 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வாடகை முன்பணம் வாங்கிக்குவாங்க. பேருக்கு 11 மாதம் அக்ரிமெண்ட் எழுதிக்குவாங்க. அந்த 11 மாதம் முடிந்த பிறகு, ஏன்னா 11 மாதம் எழுதுனா பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 11 மாதத்துக்கு மேற்பட்டு எழுதுனா கண்டிப்பாக பதிவு செய்யணும். அதை கூட ஏற்படுகின்ற செலவினங்களை மிச்சப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையின் அடிப்படையில் வாய்மொழியாக பேசி வாடகைக்கு விட்டு வாடகையை வாங்கி வருகின்றனர். இது முற்றிலும் தவறு. நான் வாய்மொழியாக வாடகை கொடுத்துட்டு வரேன், அவரும் வாங்கிக்கிறாரு. 12 வருஷத்துக்கு மேலே நான் குடியிருந்துட்டு வரேன், ஓனருக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் என்னை வெளியேற சொல்லி எதுவுமே சொல்லவும் இல்லை. நான் தான் குடியிருந்து வருகிறேன். இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த வீடு அவரு தான், எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் 12 வருஷத்துக்கு மேலே நான் குடியிருந்து வரேன். நான் வாடகை கொடுத்தேன், அவர் வாங்கினார் இல்லையா, மொத்தத்தில் இப்போ சொல்லிடுறாரு நான் வாடகையே கொடுக்கல, நான் தான் குடியிருந்து வரேன், 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு எந்தவித ஓனர் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்ததில்லை, ஒரு எச்சரிக்கையும் கொடுத்ததில்லை, வெளியேற சொல்லவே இல்லை அப்படின்னு உரிமை கொண்டாடினான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஓனரு, சார் நான் வாடகை வாங்கினேன் சார். வாங்கின வாடகைக்கு ரசீது தரணுமில்ல. குடியிருக்க அவர் நீங்கள் தான் அந்த பில்டிங்கோட உரிமைதாரர், அவர் தான் வாடகைதாரராக இருந்து குடியிருந்து வந்தார், அதுக்கு முன்பணம் கொடுத்துருக்கிறாரு, மாதம் வாடகை கொடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் உனக்கு தெரிந்தே ஒரு வீட்டை 3ஆம் நபருக்கு கொடுக்கப்பட்டு 12 ஆண்டுகளாக அவர் அதில் சொந்தம் கொண்டாடி வருகிறார் என்று சொல்ல நிலையில் அது குறித்து எவ்வித கேள்வியும் எழுப்பாத நிலையில் அவர் உரிமை கொண்டாட முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டிடத்தின் உரிமைதாரரே அவ்வாறு வாடகைதாரர் உரிமை கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையில்
வழிவகை செய்துவிட வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை உள்ளது என்று சொன்னால், அதில் மூன்றாம் நபர் இருந்து வருகிறார் என்று சொன்னால், அவர் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க அனுமதியுங்கள். அவர் எவ்வளவு நாள் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் மூன்றாம் நபராக இருந்து வருகிறார் என்று தான் இருக்க வேண்டுமே தவிர, அவர் தொடர்ச்சியாக உரிமைதாரருக்கு தெரிந்து உரிமைதாரர் எவ்வித இடையூறும் செய்ய முடியாத நிலையில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறார் என்ற நிலை ஏற்படுமேயானால், அந்த ஆக்கிரமிப்பாளர் அந்த சொத்தில் தனக்குள்ள உரிமையை எதிர்நில உடைமையின் அடிப்படையில் உரிமை கொண்டாட முடியும். அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சொத்தில் ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறாருன்னா சட்டப்படி உரிய நடவடிக்கை முதல்ல எடுத்துருங்க. கண்டு காணாமல் 12 வருஷத்துக்கு மேற்பட்டு விட்டுறக்கூடாது. விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சொத்து எனக்கு தான் பாத்தியம்னு சொன்னீங்கன்னா, பாத்தியமாக இருந்தால் கூட உரிமை அற்று போய்விடும். புரியுதுங்களா? நிலத்துக்கு சொந்தக்காரர்களே, கட்டிடத்தின் உரிமைதாரர்களே, உங்களுடைய உரிமையை சட்டப்படி கொண்டாடுங்கள். உங்கள் உரிமையை விட்டுவிடாதீர்கள். ஆக்கிரமிப்பாளர்களே, நீங்கள் அனுபவித்து வருகின்ற சொத்தில் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக சகலரும் அறிய தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற சுவாதீனத்திற்கு அந்த சொத்தின் உரிமைதாரர் எவ்வித இடையூறும் இன்றி நீங்கள் அனுபவம் செய்து வந்தால், ஆக்கிரமிப்பாளர்கள் சொந்த உரிமைதாரருக்கு எதிராக சட்டப்படி எதிர்நிலை உடைமை பாத்தியம் கோர முடியும் என்று இந்த வீடியோவில் நான் கூறியிருக்கிறேன். பொதுவாக ஆக்கிரமிப்பாளரும் சரி, சொத்தின் உரிமைதாரர்களும் சரி, உங்கள் சொத்தை, உங்கள் சுவாதீனத்தை காப்பாற்ற எச்சரிக்கையுடன் இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.